வணக்கம். ஆடி மாதத்தில் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். திருமணம் செய்யக்கூடாது, நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, பெண் பார்க்க செல்லக்கூடாது, வளைகாப்பு நடத்தக்கூடாது. இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஆடி மாதத்திலே தவிர்க்க வேண்டும். சரி, வேறு என்னென்னலாம் தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ வழிபாடு செய்யலாம், தாலி பிரித்து கோர்க்கலாம், தாலி சரடு மாற்றலாம், நேர்த்தி கடன் தீர்க்கலாம், மந்திர ஜபம் செய்யலாம், யாகங்கள் செய்யலாம், வாஸ்து பூஜை செய்யலாம், காதணி விழா செய்யலாம். இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்தாக ரொம்ப அற்புத பலன்களை தரும். ஓகே, பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம், திருவிளக்கு பூஜைகள் செய்யலாம், சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் மங்கள பொருள்களை வாங்கி தரலாம். தினமும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி, நோய் நீங்கி, செல்வ வளம் பெருகும். நன்றி, வணக்கம்.